ஓம் காளி சரணம். வரலாறு தோத்தவங்களை நினைவில் வச்சுக்காது, ஜெயிச்சவங்களை காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டில் என்றைக்கும் அவங்களோட இதயத்தில் பதிவு வச்சுருக்கும். அம்மாவும் அப்படி தான் ஸ்ரீசைலத்தில் இருக்கிற வீர சிவாஜியோடைய அற்புதமான வரலாற்று புகழ்மிக்க ஒரு மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இதை சமீபத்தில் தான் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் திறந்து வச்சு பார்வையிட்டு அவர் ரொம்ப அற்புதமான ஒரு பூஜையும் இங்கே செஞ்சுருக்கிறாரு. அதை நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்ட்டு பல மன்னர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி போர் புரிஞ்சாங்க, எந்த நாட்டு பிடிச்சாங்கன்றதை விட நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு தெரிகிறது தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், இப்படி நிறைய அவங்க கோவில் கட்டினதை நீக்கி வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாக போற்றுதலுக்குரிய கோவில்கள், ஆலயங்கள் அவங்க கட்டி வச்சதை நீக்கி நம்ம வழிபாடில் முக்கியத்துவமானதாக நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் வீர சிவாஜி அவர்கள் வாழ்க்கையில் அவர் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 1627 ஆண்டில் அவர் பிறக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு சிற்றரசர், முகலாயருக்கு கீழே இருக்கிற ஒரு சிற்றரசராக இருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு பக்தி. அந்த பக்தி எப்படி வந்துச்சுன்னா, அவங்க தாயார் ரொம்ப சிவபக்தியில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பக்தன். அவங்க நிறைய புராண கதைகள், இதிகாச கதைகள், நீதி கதைகள், வரலாறுகள், ரிஷி முனிவர்களை எப்படி வணங்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க தாயார் வளர்க்குறாங்க. அதனால் இந்து தர்மத்து மேலேயும், இறை பக்தி மேலேயும், அடியார்கள் மேலேயும், அவர் துறவிகள் மேலேயும் நல்ல ஒரு பக்தி வச்சுட்டு இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு துறவியை பார்க்குறாரு. அவர் பேர் ராமதாசர். அவர் மேலே அளவு கடந்த பக்தி அன்பு இருக்குது. அவர் அந்த அரண்மனையோடைய முற்றத்துலேருந்து பார்க்க சொல்ல அவர் மதிக்கிறதுக்கும் போற்றுதலுக்குரிய அந்த ராமதாசர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து வருந்தி அவர் காலில் போய் விழுந்து, நீங்கள் பிச்சை எடுக்காதீங்க, ராஜ்யத்தை கூட உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ ஒரு நாளைக்கு என் கூட வான்னு சொல்லி அவர் கையிலையும் ஒரு திருவோடு எடுத்து கொடுத்து பிச்சை எடுக்க சொல்கிறாரு. பிச்சை எடுத்துகிட்டு வராரு, சாப்பிட்றாங்க. என்றைக்கு நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எனக்காக செய்யணுன்னா ஒன்று செய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ராமதாசருடைய மேலாடை, அதாவது காவி நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலாடையை சிவாஜி கையில் கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போய் நீ கொடியாக பயன்படுத்து, இந்த காவி கொடியை நீ பயன்படுத்தி இந்த இருக்கிற இந்து தர்மத்தை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவாஜிக்கு அறிவுறுத்தி ஆசீர்வாதம் வழங்கி அம்பாள் உபாசனை பண்ணுறது எப்படின்ற தீட்சை கொடுக்குறார். அது மூலயமா அம்பாளை வழிபாடு பண்ணி அம்பாளுடைய அருள்னால் ஒரு வீர வாளை பெறாரு. அந்த வாளை வச்சு தான் முகலாயருடைய சாம்ராஜ்யத்துக்கு சொம்மசப்பனமாக வீரத்திலையும் வேகத்திலையும் கருணையிலையும் அன்பில் இருந்து நீக்களவும் நம்ம நினச்சி பார்க்குற வீர சிவாஜின்னா ஒரு கம்பீரம் நினைக்கிறோம். அவர் நம்ம வேலூர் கோட்டையும் கைப்பற்றி இருக்கிறாரு, மேற்கொண்டு செஞ்சி கோட்டையை கைப்பற்றி இருக்கிறாரு. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற காளிகாம்பாளை வழிபாடு பண்ணதாகவும் சரித்திரத்தில் கூறப்படுது. நம்ம தென் தமிழகம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்நாடகம், மேற்கொண்டு ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மராட்டியம், இந்த இடத்தெல்லாம் அவருடைய சாம்ராஜ்யத்தை நிறுவி ரொம்ப அற்புதமான முறையில் மக்களுக்கு ஒரு நகரம் எப்படி இருக்கணும், கிராமம் எப்படி இருக்கணும், பஞ்சாயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களை வகுத்து, நிறைய பிரிவுகளை உருவாக்கி, அமைச்சர்களை உருவாக்கி, அவர்கள் கீழே அரசாங்கத்தை எப்படி வழிநடத்தணும்னு சொல்லி அதிகாரிகளை உருவாக்கி ஒரு சிறப்பான ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவருடைய ஆட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்ட அவுரங்கசீப் தன்னுடைய தந்தையே சிறையில் அடைச்சார். ஷாஜகான் மும்தாஜ் தெரியும் இல்லையா, அந்த ஷாஜகானுடைய பிள்ளை தான் அவுரங்கசீப். அந்த அவுரங்கசீப்பு ரொம்ப கடுமையான கொலவெறியில் இந்த வீர சிவாஜி தோக்கடிக்கணுன்றதுக்காக எத்தனையோ முயற்சி எடுக்கிறார். எல்லாத்துலேயும் வெற்றி கண்டாலும் இயற்கையோட காரணனாலையும் உடல் நோயுற்று அவர் என்ன பண்ணுறாரு, வயிற்றுப்போக்குனால அவர் சிவலோக பதவி அடைகிறார்.